மயிலையே கையிலை, கையிலையே மயிலை அப்படின்ற வார்த்தை கேட்டாற் போல நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுகிறது. அந்த கபாலீஸ்வரர் கோயில்ல இந்த 2025ற்கான பங்குனி திருவிழா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தொடங்கியிருக்கு. அதையொட்டி இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றம் வெகு விமர்சையா நடந்திருக்கு. இப்போ நம்ம அந்த கொடியேற்றத்தை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல நம்ம கொடியேற்றத்தை பற்றியும் அந்த கொடியேற்றத்தோட சிறப்புகள் பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பழங்காலத்தில் மன்னன் பக்கத்து நாட்டு மீது படையெடுத்து சென்று அந்நாட்டை பிடித்தால் அங்கு தன் அதிகாரம் வந்துவிட்டதை குறிக்கும் வகையில் தனது கொடியை பறக்க விடுவான். அதுபோன்றுதான் திருவிழா நடக்கும் நாட்களில் அந்த ஊர் முழுவதையும் ஆண்டவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை உணர்த்த கோவில்களில் கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. இது மக்கள் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுத்தவும் விழா சமயத்தில் வெளி ஆட்களால் நோய் பரவல் ஏற்படுவதையும் தடுக்கிறது. இதை கருத்தில் கொண்டே கொடியேற்றுவதற்கு முன்பு கல்பம், அணுகல்பம் என்ற இருவகை சடங்குகளை செய்வார்கள். கொடியேற்றுவதற்கு முன்பு தேவதைகளை ஆவாகனம் செய்வது கல்பம். கொடி ஏற்றிய பிறகு தேவதைகளை ஆவாகனம் செய்வது அணுகல்பம் எனப்படும். இந்த சடங்குகள் மூலம் கோவில் கொடிமரங்கள் சக்தி மிக்கவைகளாக மாறுகின்றன. இத்தகைய மரத்தில் கொடியேற்றுவது இறைவனின் படைப்பு தொழிலை குறிப்பதாக சொல்கிறார்கள். கொடிமரம் என்பது இறைவன், கொடி கயிறு சக்தி, கொடி துணி ஆத்மா, கொடியேற்ற பயன்படுத்தும் தர்பை கயிறு பாசம் ஆகியவற்றை குறிக்கும். கோவிலில் கொடி ஏற்றும்போது குருக்கள் வேத மந்திரங்கள் முழங்க தர்பை கயிற்றுடன் வெள்ளை துணியை வளைத்து வளைத்து ஏற்றுவார்கள். இது உயிர்களையும் அறத்தையும் உயர்த்த நிலைக்கு உயர்த்துவதை உணர்த்துகிறது. இறைவனிடம் பாசக்கட்டு அருந்து போகும்படி நம் மனதை பலியிட வேண்டும் என்பதற்காக ஆன்மாவை பாசக்கயிறு சுற்றியுள்ளதை காட்டும் வகையில் கொடிமரத்தில் கயிறு சுற்றப்பட்டிருக்கும். இல்லற வாழ்க்கையில் சிக்கி தவிக்கும் நாம் எல்லோருமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். தர்பை கயிறு எனும் பாசத்தால் கொடித்துணி எனும் உயிர் கட்டப்பட்டுள்ளது. அந்த உயிர் இறைவன் திருவடியை அடைதல் என்ற தத்துவத்தை கொடியேற்றம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நமது உயிர் இறைவன் திருவடியை தஞ்சமடைய வேண்டுமானால் நம் மனமும் ஒருமுகமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதை உணர்த்த கொடிமரம் நேராக நிமிர்ந்து நிற்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு வகையில் சொல்வதென்றால் அசுர சக்திகளை அகற்ற சிவகணங்களை கோவிலுக்குள் அழைக்க ஆலயத்தையும் பக்தர்களையும் பாதுகாக்கவே கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. அதனால்தான் கொடிமர உச்சியில் அந்தந்த ஆலய இறைவனின் வாகனம் ஒரு அடையாள சின்னமாக அமைக்கப்படுகிறது. சிவன் கோவிலில் நந்தி, பெருமாள் கோவிலில் கருடன், அம்மன் கோவிலில் சிங்கம், விநாயகர் கோவிலில் எலி, முருகன் கோவிலில் மயில், சாஸ்தா கோவிலில் குதிரை உருவம் அமைக்கப்படும். இந்த உருவங்களைத்தான் அந்தந்த ஆலயங்களில் கொடிகளில் வரைந்து ஏற்றுவார்கள். கீழ்நிலையில் உள்ள ஆன்மாவை இறைவன் உயர்நிலைக்கு உயர்த்துகிறான் என்பதை இது காட்டுகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் சிறப்புடைய கொடிமரத்துக்கு மூலலிங்கத்துக்கு செய்யும் அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம் முதலிய அனைத்தும் செய்ய வேண்டும் என்பது விதியாகும். அந்த அளவுக்கு கொடிமரம் மூலவருக்கு நிகரானது. இன்னும் சொல்ல போனால் கொடிமரம் அருகில் நின்று நாம் செய்யும் எல்லா பிரார்த்தனைகளும் மூலவரிடம் எதிரொலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்புடைய இக்கொடியேற்றம் திருமயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் இன்று இனிதே நடைபெற்றது.